வணக்கம் புதிகை தொலைக்காட்சி நேயர்களே, இது உங்கள் அபிமான தியான யோகம் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் யோகக்கலை பற்றியும் அதன் செயல்முறை விளக்கங்களை பற்றியும் நம்மிடையே பேச வந்துள்ளார் திரு மகேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சிறுவர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. சிறுவர்கள் அப்படின்னு உடனே நமக்கு எல்லாருடைய மிஸ்டிவஸ் தான் சார் ஞாபகம் வருது. அவங்க பண்ணுற சேட்டை, நம்ம அந்த அவங்க என்னென்ன மாதிரியான டைவர்ஷன்ஸாக கொடுப்பாங்கன்னு சொன்னோம். பொதுவாக இப்போ அவங்க ஸ்டடீஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய அவங்களுக்கு மிகப்பெரிய கடன் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஸ்டடீஸ் தான். அதில் கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ண வைக்கிறதுக்கு எந்த மாதிரியான முயற்சிகள் யோகத்தில் எடுக்கலாம் சார்? ஆசனாஸ் பண்ணாலே கான்சன்ட்ரேஷன் வளரும். சரிங்க. அதுலேயே ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா இன்வர்ஷன்ஸ், அதாவது தலைகீழாக இருக்கிற ஆசனஸ் பண்ணும்போது, ஓகே, அதாவது மற்ற ஆசனத்தில் சிறுவர்களுக்கு வந்து மைண்ட் டைவெர்ட் ஆகிடும். ஓகே. ஆனால் இன்வர்ஷன்ஸில் கொஞ்ச நேரமாவது அந்த கான்ஷியஸ் இருக்கும். கண்டிப்பா. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு அந்த ரத்த ஓட்டம் தலைக்கு போன உடனே அந்த சேஞ்சஸ் தெரியும். கண்டிப்பா சார். யோகக்கலை நிபுணர்னு நிரூபிக்கிறீங்க. ஏன்னா அந்த ஒரு மாற்றம் ஒரு உடல்ல ஏற்படும் பொழுது அவங்களுடைய கவனம் முழுவதும் அந்த மாற்றத்தின் மீது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா சார். அப்புறம் சொல்லுங்க. அதே போல ஆசனஸ் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது சிறுவர்களுக்கு, ஓகே, ஒரு யோகா டீச்சர் அவங்களோட உடம்ப தொட்டு பார்த்து அவங்க உடம்பு உணர்ற அளவுக்கு அவங்க காமிச்சு கொடுக்கணும். இந்த இடத்துல இப்படி பண்ணணும். நீங்க சொல்ற வெர்பல்ஸ் இதை அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஓகே, ஓகே. அதனால நீங்க உடம்புல போயிட்டு ஒரு கரெக்ஷன்ஸ் இப்படி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க உடனே அண்டர்ஸ்டாண்ட், இது இப்படி வரணும். ஓகே. பேச்சு ரீதியான புரிதல் இருக்காது அப்படிங்கிறீங்க. அதாவது டீச்சர்ஸ் இன்ஸ்ட்ரக்ட் பண்ற ஒரு சில விஷயங்கள் வந்து புரியாம தப்பா பண்றது வாய்ப்பு இருக்கு. ஸோ பக்கத்துல இருந்து டச் தெரப்பி மூலமா கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கணும். வெரி குட் சார். அப்புறம் இந்த ஸ்டடீஸ் இம்ப்ரூவ் ஆகுது அப்படிங்கும்போது அந்த கான்சன்ட்ரேஷன் சொல்லுவாங்க. இப்போ ஒரே எக்ஸாம் டைம் வந்துருச்சு அப்படின்னா நைட்டு 11 மணி வரைக்கும் படிக்கிறது. மாணவர்கள்னா 12வது அது வரைக்கும் மாணவர்கள் தான் வச்சுப்போம். நம்ம ஈவன் கேட்டால் காலேஜ் வரைக்கும் மாணவர்கள் தான். ஸோ அந்த சிறுவர்கள் எல்லாமே படிக்கும்பொழுது காலையில் எக்ஸாம் இருக்குன்னா அன்றைக்கி தான் நிறைய படிப்பாங்க. காலைல 3 மணிக்கு எழுந்துப்பாங்க. ஸோ ஸ்லீப்லெஸ், அவங்களுக்கு அந்த தூக்கமின்மைங்கிறது வாய்ப்பு இருக்குது. பொதுவாகவே அந்த மாதிரி நேரங்களில் இந்த ஆசனங்கள் கை கொடுக்குமா சார்? நிறையவே. சில ஆசனம் ஃபார்வர்ட் பெண்ட், முன்புறமா வளையிற ஆசனங்களும், அதே போல முன்னாடி சொன்ன தலைகீழா இருக்கக்கூடிய ஆசனங்களும் அது வந்து பிரெயினை கொஞ்சம் காம்படுத்தும். ஓகே. அதாவது பிரெயின் அதிகமாக ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா தே கான்ட் ஸ்லீப். ஓகே. அதனால அதை காம் பண்ற அளவுக்கு அவங்க ஆசனஸ் பண்ணணும். ஓகே, ஓகே. இந்த மாதிரி ஆசனங்கள் வந்து அவங்களுக்கு உதவும். கண்டிப்பாக சார். சில சிறுவர்களுக்கு வந்து ஆசைன்னு ஒரு, எனக்கு இந்த போட் வேணும், அது வேணும், இது வேணும், அந்த விளையாட்டு பொருட்கள் மேலே இருக்கும்போது நாளைக்கு அது வாங்க போகிறோம் அப்படிங்கிற எக்ஸைட்மெண்ட். ஒன்றும் இல்லை, தீபாவளி நாளைக்கு வரப்போதுனால இந்த எக்ஸைட்மெண்ட்லேயே தூக்கம் வராது. நான் பல காலங்களில் அப்படி தூங்காமல் இருந்திருக்கேன், எப்போ அந்த பட்டாசு எடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்வத்தில் இருக்கும் பொழுது அவர்களை யோகம் கண்டு கட்டுப்படுத்த முடியுமா சார்? யோகத்தால் அவங்கள கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சிறுவர்கள்லேயே வந்து நிறைய இது ஏஜ் குரூப், ஒரு ஏஜுக்கும் ஒரு மென்டாலிட்டி இருக்கும். கண்டிப்பாக சார். இப்போ நீங்கள் 7 வயசு சிறுவர் மட்டும் ரொம்ப விளையாட்டுத்தனமாக தான் இருப்பாங்க. ஓகே. நீங்கள் அவங்கள போய் கண்ட்ரோல் பண்ணி யோகம் பண்ணுன்னா கண்டிப்பாக இது வந்து பெற்றோர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய செய்தி. இது கட்டுப்படுத்துவதாலோ இல்லை கட்டாயப்படுத்துவதாலோ இல்லை, ஒரு சிறுவர்கள் இயல்பான முறையில் வளர வேண்டும், யோகத்துடன் வளர வேண்டும். அதுதான் இல்லைங்களா? உண்மை. அதே போல ஒரு சிறுவர்களுக்கு வந்து யோகத்துல இன்ட்ரெஸ்ட் கொண்டு வரோம்னா அது வந்து பெற்றோர்கள் இருக்கு. ஓகே. அவங்களை சுத்தி இருக்கவங்க கூட இருக்கு. ஓகே. அதாவது அவங்களும் பண்ணணுங்கிறீங்க. ஆமா, அவங்க பண்ணிதான் ஆகணும். ஏன்னா இப்போ நம்ம பாக்குற விஷயம் தான் நம்ம, இப்ப நான் இங்க பாக்குறேன், நான் வீட்டுல போய் அதை பண்ணுவேன். ஓகே. இப்ப அவங்க பாக்குறதுக்கு சான்ஸ் இல்லைன்னா அவங்க சிறுவர்கள் எப்படி பண்ணுவாங்க? கண்டிப்பா. அதனால வீட்டுல யாருன்னா ஒருத்தர் பண்ணும்போது அவங்க பார்க்கும்போது இது நம்மளும் பண்ணலாம், இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு மாசம் பொறுத்து பண்ணுவாங்க. சார், இன்னைக்கு என்ன வாசனை பண்ண போறோம் சார்? இன்னைக்கு சலபாசனம். சிறுவர்கள் எப்படி பண்றாங்கன்னு பார்க்கணும், ஆசையா இருக்கு சார். பார்க்கலாம். சிறுவர்களை இப்பொழுது நாம் சலபாசனம் எப்படி பண்றது என்று பார்க்கலாம். மெதுவாக படுத்துக்கொள்ள வேண்டும். மார்பகம் தரையை நோக்கி இருக்க வேண்டும். சலபாசனம் என்றால் போட், படகு போன்று இருக்கக்கூடிய ஒரு ஆசனம். கால்களை நன்றாக பின்னோக்கி இழுத்தால் போல் இருக்க வேண்டும். நன்றாக கவனியுங்கள். மெதுவாக உங்களது 2 கைகளையும் பின்புற முதுகில் பின்னிக்கொள்ள வேண்டும். கைகளை நன்றாக பின்புறமாக இழுத்தால் போல் இருக்க வேண்டும். இப்பொழுது மெதுவாக மூச்சை உள் இழுத்து கொண்டே உங்கள் முன்புற உடம்பை மேல் தூக்குங்கள். கால்களையும் மேல் நோக்கி போக வேண்டும். மெதுவாக செல்லுங்கள். கால் முட்டிகளை மடக்க தேவையில்லை, மடக்கக்கூடாது. மூச்சு நன்றாக இழுத்து விட வேண்டும். உடம்பு நன்றாக மேல் நோக்கி போக வேண்டும். மெதுவாக கீழே வந்து விடுங்கள். மெதுவாக வர வேண்டும். இது போன்று 3-4 நேரம் நீங்கள் பண்ண வேண்டும். மெதுவாக
இன்னும் ஒரு முறை பண்ணலாம். மெதுவாக மூச்சை உள்ளிழுத்து கொண்டே உடம்பையும் காலையும் மேல் நோக்கி தூக்க வேண்டும். இப்படி பண்ணுவதால் உங்கள் முதுகுத்தண்டில் இருக்கக்கூடிய தசைகள் நன்றாக பலப்படும். இது சிறு வயதிலே பண்ணுவதால் உங்கள் முதுகுத்தண்டு நன்றாக பாதுகாக்கப்படும். மெதுவாக கீழே வந்து விடுங்கள். மூச்சு நன்றாக இழுத்து விடுங்கள். இப்பொழுது பக்கவாட்டிலிருந்து இந்த ஆசனத்தை பார்க்கலாம். மெதுவாக நீங்கள் திரும்பிக் கொள்ள வேண்டும். வேறு திசையிலிருந்து இந்த ஆசனத்தை காட்டுங்கள். படுத்துக்கொள்ளுங்கள். சிறிது நேரம் ஓய்வெடுத்துக்கொண்டு நன்றாக மூச்சை நன்றாக உள்ளே இழுத்துக்கொண்டு மெதுவாக உங்கள் கால்களையும் முதலில் கைகளை பின்னிக்கொள்ளுங்கள் பின்புறமாக. இப்போ கைகளை நன்றாக இழுக்க வேண்டும். இழுக்கும் பொழுது உங்கள் உடம்பையும் சேர்த்து இழுக்க வேண்டும் மேல் நோக்கி. மெதுவாக மேலே வாருங்கள். மூச்சை இழுத்துக்கொண்டே மேலே போன பிறகு மூச்சை நன்றாக இழுத்து விட வேண்டும். மூச்சு பிடிக்கக்கூடாது. முகம் ரிலாக்ஸாக வைங்க. மெதுவாக கீழே வர வேண்டும். கீழே வந்து விடுங்கள். இன்னும் ஒரே ஒரு முறை மெதுவாக மூச்சை இழுத்துக்கொண்டே கால்களையும் உடம்பையும் மேல் நோக்கி தூக்குங்கள். இந்த ஆசனம் பண்ணுவதால் உங்களது மூச்சு அதிக வேகமாக இருக்கும். அதை முடிந்த அளவு ஸ்லோவாக பண்ண வேண்டும். மெதுவாக கீழே வந்து விடுங்கள். இந்த ஆசனம் சலபாசனம். நீர்களே, சிறுவர்கள் சலபாசனம் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க இல்லையா? எந்த இடத்துலேருந்து எது நமக்கு வெற்றியை தரும் தெரியாதுங்க. கண்டிப்பாக யோகம் கூட ஒரு மிகப்பெரிய காரணமாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுக்காக சொல்ல வரேன். ஒரு பெரிய மார்க்கெட்டிங் மீட்டிங் எப்படின்னா, நல்ல விற்பனையாகி கொண்டு இருக்கிற ஒரு பேஸ்ட்டு எப்படி இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஏற்கனவே விற்பனை ஆகிட்டு இருக்கு. ரொம்ப நேரம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. 1 ஹவராக ஒரு பெரிய MBA மாஸ்டர்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஒன்றும் புரியலைங்க. அங்கேருந்து வந்து டீ கொடுக்குறவர் வந்து வராரு. வந்துட்டு என்ன பேசிகிட்டு இருக்காங்க கவனிச்சுட்டு கடைசியில் சொல்கிறாரு, இந்த பேஸ்ட்டு வாய் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் பெருசுப்படுத்திட்டோம்னா நம்ம சைக்கலாஜிக்கலாக நம்ம போடும்போது பேஸ்ட்டு போடும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் இவ்வளோ தூரத்தில் தான் போடுன்னு நினைப்போம். 30 நாளில் தீர வேண்டியது 25 நாளில் தீர்ந்து போயிடும். கண்டிப்பாக சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். சின்ன விஷயம். ஒரு டீ கடைக்கார பையன் சொல்கிறான். கண்டிப்பாக அந்த மாதிரி எந்த இடத்துலேருந்து எப்படி வரும்னு சொல்ல முடியாது. யோகம் கூட உங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்தக்கூடிய மிக பெரும் காரணமாக அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜா. நன்றி, வணக்கம்.